உலகில் உள்ள எல்லா மக்களும், எல்லா ஜீவராசிகளும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு புதன்கிழமை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். சனிக்கிழமையும் புதன்கிழமையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெருமாளை தரிசிப்போம். அவரை தரிசிக்கிறது அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த பெருமாள்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது திருப்பதி கடவுள். எல்லா சாமியுமே எல்லாம் செல்வம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம கண்டிப்பாக அவரை கும்பிடுவோம். அது போக அவரை மேற்கொண்டு சொல்கிறதா இருந்தால், அவரோட ஏலக்காய் மணக்கும் தீர்த்தமும் துளசியும் நம்மளோட தலையை கவிழ்ந்து அவருக்காக அவரோட சடாரியை நம்ம தலையில் வைக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு நினைவுக்கு கொண்டு வரும். கண்டிப்பாக நம்ம சாமியை கும்பிட்டு முடிச்சோடனே, பெருமாளை கும்பிட்டு முடித்தோடனேவும் நம்ம தலையில் அந்த சடாரியை வைக்கும்போது அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பெற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். எல்லாருமே அதை உணர்ந்திருப்போம். சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக அதை வைக்கலைன்னா கூட கேட்டு நம்ம தலையில் வைக்க சொல்கிற பழக்கம் இருக்குது. ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்றத நான் இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், நான் கேள்விப்பட்டதை. இது அந்த சடாரியில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் சடாரி சொல்லுவாங்க. அதில் 2 கால் பாதம் இருக்கும், அவரோட கால் பாதம். சரி வாங்க, அது ஏன் நம்ம வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பெருமாள் அவரோட ஆதிசேஷன் மீது படுத்திருந்தார். அப்போ அவரோட சயன நிலைக்கு, அதாவது தூங்குறதுக்காக ஆயத்தமாகிக்கிட்டு இருந்தார். அப்போ அவரோட சங்கு சக்கரம் திருமுடி எல்லாத்தையுமே எடுத்து ஆதிசேஷன் மேலே வச்சுட்டு அவர் படுக்கிறதுக்கு, அதாவது தூங்குறதுக்கு ரெடியானப்போ திடீர்னு அங்கே ஒரு புலவர் வந்தார், அதாவது ஒரு முனிவர் வந்திருக்காரு. சரி அப்படின்ட்டு அவசரத்தில் அவரோட பாதுகைகள்னால் காலடி மாதிரி இருக்க ஒன்று அது பக்கத்துலேயே வச்சுட்டு போயிட்டார். அப்போ அப்போ வச்சுட்டு அந்த முனிவரை பார்க்க போனதுக்கப்புறம் அங்கே இருந்த அந்த சங்கு சக்கரம் திருமுடி எல்லாமே நான் நீ எவ்வளோ தைரியம், ஒரு மாதிரி கர்வத்துடனும் கௌரவத்தால் நாங்கள் அவரை அலங்கரிக்கிற சங்கு சக்கரம் கைகளை அலங்கரிக்கிறோம், தலைமுடி அலங்கரிக்கிறோம். நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்கள் தூசியில் இருந்துட்டு நீ இங்கே இருப்ப, ஆதிசேஷன் எங்கள் பக்கத்தில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு போனதுனால, அந்த பாதுகையில் காலனிகளை விட்டுட்டு போனதுனால அவங்க எல்லாம் சேர்ந்து இதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கேவலமாக இருக்க நீங்கள் எப்படி இங்கே இருக்கலாம், போங்க வெளியே போங்க. அதுக்கு அந்த பாதுகையில் அந்த காலனிகள் சொல்லுது, நாங்கள் வேணுன்ட்டு இங்கே இல்லை, தெரியாமல் தான் அவர் எங்களை இங்கே விட்டுட்டு போயிட்டார், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு இவங்க ரொம்ப கோவப்பட்டு பேசவும், திருப்பி பதிலுக்கு அந்த காலனிகள் பதிலுக்கு அந்த பாதுகைகள் பேசவும் திருப்பி அந்த பாதுகைகள் கோபம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒன்றும் கேவலமாக நீங்கள் கை காலில் எல்லாத்தையும் அலங்கரிக்கிறீங்க, நாங்கள் பாதங்களை அலங்கரிக்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட பாதத்தில் தான் எல்லா தேவர்களும் எல்லா முனிவர்களும் அவங்களோட திருமுடிகள் படுற மாதிரி விழுறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது. மேலும் உங்களை யார் தரிசிக்கிறது கிடையாது, எங்கள் காலடியில் விழுந்து தரிசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதையும் கேட்காம சங்கு சக்கரம் கிரீடம் 3மே சேர்ந்து அந்த பாதுகைகளை ரொம்ப ஏளனமாக பேசவும், அந்த பாதுகைகளுக்கு ஒரு மாதிரி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஸ்ரீமன் நாராயண் வருவார், அவர்கிட்ட முறையிடலாம் அப்படின்னு சொல்லி காத்திருந்தாங்க. அப்போ அவர் வந்துட்டு அவர் வந்த உடனேவும் நான் இங்கே நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும், கண்டிப்பாக இது பொதுவான சன்னதியில் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த பிறவியில் ராம அவதாரம் எடுக்கிறப்ப நீங்கள் சங்கு சக்கரமும் என்னோட சகோதரர்களாக பிறப்பாங்க. அவங்க நான் அரியணையில் உட்காராத பட்சத்துக்கு அவங்க இந்த கிரீடத்தையும் அது மேலே உங்களோட பாதுகையிலான உங்களையும் வைத்து 14 வருடம் பூஜிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் ராம அவதார கதையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி பாதத்தை எடுத்து வச்சு பரதனும் சத்ருகனும் பணி இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு, அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பூஜை செய்வாங்கன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதையில் ஒன்று. மேலும் இந்த பாதத்தை நம்ம சடாரியில் வச்சு நம்ம தலையில் வைக்கும்போது நம்மளோட ஆணவம் கர்வம் எல்லாமே அழியணும் அப்படின்ற ஒன்றுக்காக தான் இந்த சடாரியை நம்ம தலையில் வைக்கிறாங்க. மேற்கொண்டு நம்ம எல்லாருமே பெருமாளோட பாதத்தை தான் வணங்குவோம். அதாவது அவரோட திருவடிகளை சரணாகதி அடையணும் அப்படின்றதான் எல்லாரோட வேண்டுகோளாக இருக்கும். எந்த தேவர்களாக எப்பேற்பட்ட முனிவர்களாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மனிதர்களாக இருக்கட்டும், நம்ம வேண்டுறது அவரோட திருவடிகளை சரணாகதி அடையணும் அப்படின்றதான். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவருக்கும் நன்றி.